நித்தியான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கி நமது கண்களை ஆண்டவரை நோக்கி நாம் பதிய வைப்போம். அருளும் ஆசியும் நம்மிடையே இறங்கி வரக்கூடிய இந்த உன்னதமான நேரத்தில் நம் அரசரும் கடவுளும் தலைமுயருமாய் இருக்கிற நம் தெய்வம் நம் மத்தியிலே அமர்ந்திருக்கிறார். அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன். உலக முடிவு வரைக்கும் என்னாலும் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்று சொன்ன தெய்வம் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நம்பிக்கை நிறைந்த கண்களோடு இந்த இயேசுவை உற்று நோக்கி பார்ப்போம். ஆறுதல் தருகிற தெய்வம், அவருடைய ஆலய முற்றங்களில் வாழுகிற மனிதர்களுக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி தெளிக்கிற தெய்வம். எத்துணை துன்பங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அவருடைய ஆடைகளுக்குள் மறைத்து நம்மை பாதுகாக்கிற தெய்வம் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். எனவே இந்த வல்லமையான நேரத்தில் நம் இதயத்தை ஆண்டவரை நோக்கி உயர்த்துவோம். இயேசுவை நோக்கி நம்முடைய இதயத்தை உயர்த்தி நாம் எல்லாரும் சேர்ந்து, ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் தருகிற ஆறுதலை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை துதிப்போம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய
தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. ஆண்டவரை நோக்கி இரண்டு கரங்களை உயர்த்துவோம். இயேசுவை நோக்கி இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கிற நேரம். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அருகில் இருக்கிற மனிதர்கள் மீது கண்களை பதிக்காமல் நம்மை வாழ வைக்கிற நம்முடைய வல்லமை நிறைந்த தெய்வம் நம் மத்தியிலே இருக்கிறார் என்பதை உணர்ந்து, இயேசுவே, தாவீதின் மகனே, வல்லமை நிறைந்தவரே, வாழ வைக்கிறவரே, வழி நடத்துகிறவரே, துன்பத்தின் மத்தியில் தூக்கி சுமந்தவரே, ஆறுதல் தருகிறவரே, இதோ உமது சந்நிதானத்திலே, உம்முடைய ஆலய முற்றத்திலே தகப்பனே, இந்த இரவு நேரத்தில் அப்பா உம்மையே நம்பி, ஆண்டவரே நீரே எல்லாம் என்பதை உணர்ந்து உமது சன்னிதானத்தை தேடி வந்திருக்கிற, அமர்ந்து ஜெபிக்கிற என்னை ஆசிர்வதியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி கூப்பிடுவோம். ஒரு குழந்தை தன்னுடைய தகப்பனை கூப்பிடுவது போல, ஒரு குழந்தை தன்னுடைய தேவையில் இயேசுவை நோக்கி, தந்தையை நோக்கி, தாயை நோக்கி, அம்மா எனக்கு உதவி செய்யுங்கள், அப்பா எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கதறி அழுவது போல, ஆண்டவரே இதோ இந்த இரவு நேரத்திலே என் பாதுகாவலருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். இயேசுவே, எங்களோடு வாழுகிறவரே, தாயின் கருவிலே எங்களை உருவாக்கினவரே, நடக்கிற பாதைகளிலெல்லாம் எங்களை தாங்கினவரே, ஒவ்வொரு வாக்கு தத்தத்தையும் கொடுத்து சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம் எங்களை உயர்த்தி வைத்தவரே, தளர்ந்து போன நேரங்களிலெல்லாம் உற்சாகமூட்டி எழுப்பி விட்டவரே, கடன் பிரச்சனைகளிலே, தொழில் போராட்டங்களிலே வாடிய போது எங்களை உயர்த்தி வைத்தவரே, அஞ்சாதே கலங்காதே என்று சொல்லி தைரியமூட்டியவரே, தகப்பனே இந்த மாலை நேரத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி எங்களுடைய கரங்களை உயர்த்தி நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள் என்று உம்மை நோக்கி அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. உம்மையே நம்புகிறோம் ஆண்டவரே. மனிதர்கள் கைவிடலாம், மனித வார்த்தைகள் இல்லாமல் போய்விடலாம், உறவுகள் இல்லாமல் போய்விடலாம், எங்களை எதிர்த்து எழுகிற கடல் அலைகளை போல துன்பங்கள் பெருகிடலாம், மலைகள் நிலை சாயலாம், குன்றுகள் இடம் பெயரலாம், ஆனால் நீர் எம்மீது கொண்ட அந்த பேரன்பு நிலை சாயாது என்று சொல்லி வாக்கு கொடுத்தவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்வது, இந்த உலகத்தில் நாங்கள் நின்று கொண்டிருப்பது, இந்த ஊரிலே நாங்கள் வாழ்வது உமது ஆசையால் தான் என்பதை தகப்பனே இந்த நேரத்திலே உணர்ந்து கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாழ வைத்தீரே, நடக்கும்போது பாதுகாத்தீரே, வீட்டிலே நல்ல உணவை கொடுத்தீரே, துன்பத்திலே பாதுகாத்தீரே, சோதனை வேளையிலே கரம் பிடித்தீரே, ஆண்டவரே மனமுடைந்து போன போது ஆறுதல் தந்தீரே, மார்போடு எங்களை சாய்த்தீரே, நான் உன்னோடு வருகிறேன் என்று சொன்னீரே, இஸ்ராயேலை அஞ்சாதே என்று சொல்லி தைரியமூட்டினீரே, கோடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய தழும்புகளினால் நாங்கள் சுகமானோம் என்று சொன்னீரே ஆண்டவரே, எங்களுடைய பாசத்திற்காய், எங்களுடைய அன்பிற்காய் உமது உடலிலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டீரே தகப்பனே. இதோ இந்த இரவு நேரத்திலே உம்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி உம்மை நோக்கி கதறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கண்ணீர் வெடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இதயம் உடைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, மனித உதவி இல்லாமல், பொருள் உதவி இல்லாமல் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் என்று சொல்லி வேதனையிலே, கண்ணீரிலே, கலக்கத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் உம்முடைய ஆறுதல் மூடுவதாக, உமது ஆளுகை மூடுவதாக, இதயத்தினுடைய காயங்கள் மறைவதாக. ஆண்டவரே, உம்முடைய மார்பில் நீர் அணைத்துக் கொள்ளுவீராக, நம்பிக்கையின் ஆறுதலை நீர் கொடுப்பீராக, நீர் பேசுவீராக, நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று சொல்லி வாக்கு கொடுத்தவரே ஆண்டவரே, எங்களுடைய துயரங்களை நீர் மகிழ்ச்சியாய் மாற்றுவீராக, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற நோய்களை நீர் மாற்றுவீராக, எங்கள் குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்களை நீர் மாற்றுவீராக. என்ன செய்வோம், எப்படி வாழுவோம், என்ன செய்ய போகிறோம், இந்த உலகத்தினுடைய அந்தகார இருளுக்குள்ளாய், மனிதர்களுடைய கண்கள் நாவுகளுக்குள்ளாய் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் கலங்கி தவிக்க
தவிக்கிறோமே அப்பா, உமையே நம்பி செபிக்கிறோம் ஐயா. இதோ இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இயேசு ஆண்டவருடைய உமது வல்லமையின் பிரசன்னத்தை உணரச் செய்வீராக. ஆண்டவரே, நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய உடலிலும் ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக. மருத்துவர்கள் கைவிட்டாலும், பச்சிலையும் மருந்துகளும் உனக்கு சுகம் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும், ஆண்டவருடைய வார்த்தைகள் உனக்கு சுகம் கொடுக்கும் என்று சொன்னீரே தகப்பனே. அப்பா, இந்த நேரத்தில் எத்தனையோ நோய்களோடு உம் பிள்ளைகள் உம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் ஐயா. தலையில் இருக்கக்கூடிய கட்டிகள், உடலில் இருக்கக்கூடிய பலவீனங்கள், கண்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கால்களில் இருக்கக்கூடிய வலிகள், ஆண்டவரே உடலில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் மாறும்படியாய் ஆண்டவரே, மனித மருத்துவர்கள் எங்களை கைவிட்டாலும் விண்ணக மருத்துவர் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நம்பி விசுவசித்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் நீர் தொடுவீராக. இதயத்திலே ஒரு ஆறுதல் உண்டாவதாக. என் தெய்வம் என்னோடு இருக்கிறார், எந்த தடைகளையும் நான் தாண்டுவேன். எவ்வளவு பெரிய செங்கடல் போன்ற துன்பங்கள் என் வாழ்வில் வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன் என்கிற அந்த மன வலிமையை இந்த நேரத்தில் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமாய் கொடுப்பீராக. ஆண்டவரே, உமது இரக்கத்தினால் எங்களை தாங்கிக் கொள்ளும், எங்களுடைய குடும்பங்களை தாங்கிக் கொள்ளும். மனிதருடைய கண்கள், நாவுகள், ஆண்டவரை எதிர்த்து நிற்கிற தீய சக்திகள், பொல்லாத மனிதருடைய பலவீனங்களில் இருந்து எங்களுடைய குடும்பங்களை தற்காத்துக் கொள்ளுவீராக. உன் அலங்கரத்திற்குள்ளே அமைதியும், உன் மாளிகைகளுக்குள்ளே நல்வாழ்வும் இருப்பதாக என்று சொன்னீரே. இதோ இந்த நேரத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளினுடைய குடும்பங்களுக்குள்ளாய், அவர்கள் தங்கி இருக்கிற வீடுகளுக்குள்ளாய் புனித சவேரியாரினுடைய வல்லமை நிறைந்த பரிந்துரை கடந்து செல்லும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். புனிதர்களை அனுப்பி பாதுகாக்கிறவரே, வானதூதர்களை அனுப்பி வழிநடத்துகிறவரே, ரவேல் அதிதூதரை அனுப்பி நோய்களை சுகமாக்கினவரே, இதோ இந்த ஆலயத்தில் இருந்து உமது பேரொளி, உமது வல்லமை, உமது ஆற்றல், உமது நதி, உமது ஜீவ ஊற்று ஆண்டவரே எல்லா பிள்ளைகளினுடைய குடும்பங்களுக்குள்ள கடந்து செல்லும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. நம்புகிறோம் ஆண்டவர், உமது இரக்கம் எங்களை கைவிடாது என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த இரவு பொழுது ஒரு ஆசீர்வாதமான பொழுதாய் அமையட்டும். இந்த இரவு பொழுது ஒரு விடுதலை தருகிற ஒரு பொழுதாய் அமையட்டும் ஆண்டவரே. அன்று செங்கடல் மத்தியிலே ஆண்டவரே, அந்த கடலை பார்த்து எப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து போவோம் என்று பரிதவித்த அந்த இஸ்ராயேல் மக்களை போல கலங்கி நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த துன்பங்களை மாற்றக்கூடியவர் நீர், அந்த துன்பங்களை பிரித்து கடந்து போகக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறவர் நீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய ஆளுகையினாலே, உமது ஆசையினாலே, உமது வலது கரத்தினாலே எங்களை தொடுவீராக. உம்மையே நம்புகிறோம் இயேசுவே, உம்மையே நம்புகிறோம். தாவீதின் மகனே உம்மையே நம்புகிறோம். மரியாளின் மகனை உம்மையே நம்புகிறோம். எங்களுக்கு முன் செல்லுகிறவர் நீர், எங்களை பாதுகாக்கிறவர் நீர். எனது பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி நீர் கொடுத்த அந்த வாக்கை நம்பி நாங்கள் ஆண்டவரை எழுந்து பயணிக்கிறோம். எந்த தடைகளும் எங்களுடைய வாழ்க்கையை ஒன்று செய்யாது என்று சொல்லி விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்வை உமது பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த திருவிழா நாள் எப்படி புனித சவேரியாரை அழியாமல் பாதுகாத்ததோ, எப்படி புனித சவேரியாரினுடைய வாழ்வை 500 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த உடலை அழியாமல் பாதுகாத்ததோ, உண்மையான அன்பினால் பற்றி எரிந்த புனித சவேரியாரினுடைய உடல் இன்றும் அழியாமல் இருப்பது போல எங்களையும் வாழ வைக்கிற தெய்வம் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நம்புகிறோம் ஐயா. எங்களுடைய உடலும், எங்களுடைய வாழ்வும், எங்களுடைய குடும்பமும், எங்களுடைய தொழிலும் ஒரு நாளும் அழிந்து போகாமல் எங்களை பாதுகாக்கிற வல்லமையின் தெய்வம் எங்களோடு நீர் வாழ்கிறீர். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு தங்கி இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. சக்கேயுவின் வீட்டிற்குள் நுழைந்து இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னது போல, புனித சவேரியாரினுடைய வாழ்விலே ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்துவது போல, விண்ணக மகிமையிலே சேர்த்திருப்பது போல, நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் ஆண்டவரே உமது மகிமையினால் எந்த குறையும் இல்லாமல் தொடர்ந்து வாழ தேவரீ நீர் எங்களுக்கு இரக்கம் புரிவீராக. ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா வேண்டுதல்களையும் நீரே எங்களுக்கு கொடுத்து வழி நடத்துவீராக. இந்த உலகம் கைவிட்டாலும், நாம் நம்பிய மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும், நாம் தேடிய செல்வங்களும் சுகங்களும் நம்மை கைவிட்டாலும், அவருடைய இரக்கம் நம்மை கைவிடாமல் வழி நடத்துகிறது என்று சொன்னார். எனவே கரங்களை, வலது கரத்தை இயேசுவை நோக்கி உயர்த்தி நம்பிக்கையோடு நான் சொல்லுங்கள். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். இயேசுவே, என் நம்பிக்கையை உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவே, நான் என் வாழ்வில் வெற்றி
வெற்றி பெறுகிறேன். வெற்றி பெறுகிறேன். இயேசுவே, இயேசுவே, நான் என் உடலில் என் உடலில் சுகம் பெறுகிறேன். சுகம் பெறுகிறேன். இயேசுவே, இயேசுவே, நான் என் மனதில் என் மனதில் வலிமை பெறுகிறேன். வலிமை பெறுகிறேன். இயேசு, இயேசு, நீர் என்னோடு இருக்கிறீர். என்னோடு இருக்கிறேன். எதற்கும் கவலைப்பட மாட்டேன். எதற்கும் கவலைப்பட மாட்டேன். இயேசு, இயேசு, என் தெய்வம், என் தெய்வம், நீர் என்னோடு இருக்கிறீர். நீர் என்னோடு இருக்கிறீர். எந்த தடைகளையும் எந்த தடைகளையும் நான் தாண்டி செல்வேன். நான் தாண்டி செல்வேன். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். நான் நலமோடு இருப்பேன். நான் நலமோடு இருப்பேன். என் தெய்வம் என்னோடு, என் தெய்வம் என்னோடு, இம்மானுவேல் என்னோடு, இம்மானுவேல் என்னோடு, என்னை பாதுகாக்கிறவர் என்னோடு, என்னை பாதுகாக்கிறவர் என்னோடு, என்னை சுகப்படுத்துகிறவர் என்னோடு, என்னை சுகப்படுத்துகிறவர் என்னோடு, எனக்கு ஆலோசனை தருகிறவர் என்னோடு, எனக்கு ஆலோசனை தருபவர் என்னோடு, என்னை நேசிக்கிற கடவுள் என்னோடு. என்னை நேசிக்கிற கடவுள் என்னோடு. இயேசுவே, இயேசுவே, என் நம்பிக்கையை நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, என் நம்பிக்கையை நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, என் நம்பிக்கையை நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறேன். உமது பேரில் வைக்கிறேன். ஆண்டவர் நம்மை கைவிடாமல் தொடர்ந்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு மாண்புயர் கீதம் பாடுவோம். மாண்புயர் கீதம் பாடும்போது தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் என்ற வார்த்தை வரும்போது தலை நெற்றி தரையில் பட நம்மையே தாழ்த்தி ஆண்டவரை ஆராதித்து ஜெபிப்போம். மாண்புயர் யுவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திரியேக தேவன் வாழ்கவே. வானிலிருந்து அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை ஆராதிக்கிற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.